வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு வித்தியாசமான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு சூடான இட்லியில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் இட்லி எப்படி செய்யணுங்கிற வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் அதையும் செக் பண்ணிக்கோங்க. கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 கப் அளவுள்ள பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயம், அதை இதில் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் லைட் கோல்டன் கலரில் வர அளவுக்கு வதக்கலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் நான் ஒரு 12 பச்சை மிளகாவை இந்த அளவுக்கு நீளமாக நறுக்கி போட்டு 1/4 கப் அளவுக்கு போட்டிருக்கிறேன். உங்களோட பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கத்திரிக்காயோட அந்த வழவழப்பு தெரியாது. இதில் 2 கப் அளவுள்ள இந்த சைஸில் கட் பண்ண கத்திரிக்காய் சேர்த்துருக்கிறேன். கத்திரிக்காய் இதுக்கு அதிகமாக சேர்க்கணும். பருப்பு தண்ணி கம்மியாக தான் இதில் சேர்க்கணும். அதாவது மீடியம் சைஸில் 5 கத்திரிக்காவை இப்போ நான் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதில் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி தொக்கு மாதிரி வரும். எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கனால இந்த அளவுக்கு வதக்கிக்கிறேன். கடைசியாக நம்ம மத்தோ இல்லை ஸ்மாஷரோ வச்சு நல்லா குழைவாக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இப்போ ஒரு 1/4 கப் அளவுள்ள வேக வச்சுருக்கிற துவரம் பருப்பை கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா குழைவாக வேக வச்சுக்கோங்க. பருப்போட டெக்ஸ்சர் நமக்கு தெரியவே கூடாது. அதிகமான பருப்பும் இதில் சேர்க்கக்கூடாது. அந்த கத்திரிக்காயோட வாசம் தான் அதிகமாக இருக்கணும். அதை நம்ம இப்போ நம்ம ஸ்மாஷரை வச்சு மசிக்கிறப்ப அது நல்லா குழைவாக வரும். இதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு கொதித்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா கத்திரிக்காய் வதங்கினதுக்கு அதுக்கும் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது மத்து அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு ஸ்மாஷர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா கத்திரிக்காய் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுருங்க. அந்த மாதிரி இருக்கப்போ மட்டும்தான் இந்த குழம்பு டெக்ஸ்சர் ரொம்ப சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய் காரத்தோடு சாப்பிட்றப்ப அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க. அது மசித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் குழம்போட டெக்ஸ்சரு. அதை இன்னொரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இதை எடுத்து ஓரமாக கொதித்ததுக்கப்புறமா இதுக்கு கடைசியாக தாளிப்பு கொடுக்கணும். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக கடுகு, 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துருக்கிறேன். கட்டி பெருங்காயம்னு ஒரு சின்ன பீஸ் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வரமிளகாவை அப்படியே முழுசாக சேர்த்துட்டு நல்லா செவக்க விட்டுறணும். இதோட அந்த செவந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. இதை எடுத்து ஊற்றிடலாம். கருவேப்பிலையும் அதில் பொரிய விட்டுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட இந்த கத்திரிக்காய். நாங்கள் இதை கொஸ்துன்னு சொல்லுவோம் எங்கள் வீட்டில். பட் ரியல் சிதம்பரம் கொஸ்து வேறு மாதிரி ரெசிபி. அதை நான் அப்புறம் போஸ்ட் பண்ணுறேன். கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். குழம்போட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். இது டோட்டலி ஆப்ஷனல். ஒரே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சூடாக்காமல் அப்படியே சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சேர்க்குறப்ப அந்த காட்டத்தோட அளவை கம்மி பண்ணும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த சைட் டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.